சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்டுமே எனக்கு தேவை. என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு விடுகதை கேட்டிருக்கேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விஜயா பார்வதி பூஜை செய்ய வந்த அதே கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா மனோஜ் கனகாவும் வராங்க. கோயிலுக்குள்ளே வந்தோடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா சக்திவேல் கிட்ட, நான் கோடீஸ்வரனா ஆயிடுவேனா, நீங்கள் சொன்னதுக்காக தான் இந்த கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மனோஜ் இப்படி கேட்டுட்டீங்க, உங்களுக்கான அதிர்ஷ்ட மணி அடித்து 1 மணி நேரம் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிடுவீங்க. இவ்வளோ சொத்துக்கும் ஒரே பொண்ணு கனகா, அந்த மொத்த சொத்துமே உங்கள் கைக்கு தான் வரப்போகுது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இனிமேல் நீங்கள் டாப்பில் தான் போவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்திவேலுக்கு கால் வருதுன்ட்டு ஃபோன் பேசுறதுக்காக போயிடுறாரு. இவர் மனோஜ் பார்த்தீங்கன்னா அங்கே நின்று யோசிச்சிட்டே இருக்காரு. விஜயா பார்த்தீங்கன்னா டக்குன்னு மனோஜை பார்த்துடுறாங்க. விஜயா உடனே பார்வதியை கூப்பிட்டு, பார்வதி அங்கே பாரு மனோஜ் வந்திருக்கான், கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் ஆகிடும்ன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுடி. அவனா வந்தானா இல்லை எனக்காக வந்தானான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மனோஜ்னு கூப்பிட்ட உடனே மனோஜ் அவங்க அம்மா பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாரு. அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. மனோஜ் அவங்க அம்மா கிட்ட வராங்க. என்னடா நீங்கள் வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி வாடா போய் சாமி கும்பிடுவோம்னு சொல்லி மனோஜை கூட்டிகிட்டு போகிறாங்க. மனோஜை கூட்டிகிட்டு போகிற அந்த சமயம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா கனகாவோட அம்மா வந்துட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அங்கே சக்திவேல் ஃபோன் பேசிகிட்டு இருப்பாரு. உடனே சக்திவேலை கூப்பிட்டுட்டு, இவர் தாம்மா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. தேவிக்காகவுமே ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் அவர் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க உஷாராகிறாங்க. ஓகே அவரோட அம்மா போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் விஜயா, ஓ இவர் தான் மாப்பிள்ளையா, இவருக்கு தான் நீ தோழனா போகிறதுக்காக வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சக்திவேல் ஒரு பக்கம் முறைக்கிறாரு. பின்னாடி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவர் கையெடுத்து கும்பிட்றாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கனகா வந்துடுறாங்க. கனகா பார்த்தீங்கன்னா மனோஜை பார்த்தோன்னே, ஏ ஹஸ்பண்டே நீ இங்கே என்ன பண்ணுற, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கையை பிடிச்சி வலிச்சிட்டு போகிறாங்க. விஜயாவுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் எதோ சொல்லி சமாளிக்கிறாரு. அந்த பொண்ணு கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்பு, இந்த மாதிரி தான் ஏதாவது தெரியாமல் பண்ணிகிட்ருக்கோம், கண்டுக்காதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து கொஞ்சம் பாவப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனகா அவர் கையை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. உடனே கனகா கையை தூக்கி சக்திவேல் கிட்ட கொடுத்துட்டு, இவர் தான் உன் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு. தேவிகாலாம் முறைக்கிறாங்க. சக்திவேலுமே ரொம்பவே முறைக்கிறாரு. ஓ இவங்க கல்யாணத்துக்கு தான் நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம்மா இவங்க கல்யாணத்துக்கு தான் நான் வந்தேன். சரிம்மா நீ வீட்டுக்கு போ, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அமுச்சு வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவிகா பார்த்தீங்கன்னா சக்திவேல் கிட்டேருந்து கையை பிடிங்கி மனோஜ் கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி கிட்ட போய் பூஜைலாம் பண்ணிக்கிறாங்க. மாலை மாற்றிக்க சொல்கிறாங்க. இவர் கனகாவுக்கு மாலை போடுறாங்க. கனகா பார்த்தீங்கன்னா சக்திவேலுக்கு போடுறாங்க, அவர் தான் என் ஹஸ்பண்டுன்ட்டு. அதுக்கப்புறம் தேவிகா பார்த்தீங்கன்னா அவர் இல்லைம்மா இவர் தான் இதுக்கப்புறம் உன் ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு மாலை போட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தோடனே சக்திவேல் ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு. அது எப்படி நீ என்னை மாப்பிள்ளைன்னு சொல்லலாம், யார் யாருக்கும் நான் கணிச்சு சொல்லியிருக்கேன், கடைசியில் நீ எனக்கு கணிச்சு சொல்லுவியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்தோஷ் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஆரம்பிச்சது நீங்கள் தானே, அதனால் நீங்கள் இது இல்லை இதுக்கு மேலே இருக்குது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போவும் சக்திவேல் பார்த்தீங்கன்னா டென்ஷனாகவே இருப்பார். எப்படி நீ என்ன போய் மாப்பிள்ளைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தேவிகா மேடம் பார்த்தீங்கன்னா, சரி விடுங்க சார், அந்த சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு, அவங்க அம்மா இருந்ததுனால தானே அந்த மாதிரி பண்ணார், இல்லைனா அவர் ஏன் அந்த மாதிரி பண்ணியிருக்க போகிறாரு, அவர் சுச்சுவேஷனையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல விடுங்க சக்திவேல், டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூல் ஆகுறாரு. சரி விடுங்க, என் கட்டத்தில் இது நடக்கணும்னு இருக்குது, அதனால நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அடுத்தது ஆக வேண்டியதை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் இன்னும் என்ன ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் மாப்பிள்ள எப்படி கேட்குறீங்க, கல்யாணம் முடிஞ்சிருக்கு, இன்னும் நிறைய சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்குல்ல, முறைப்படி பொண்ணு வீட்டில் தான் இன்றைக்கி நைட்டு சாந்தி முகூர்த்தம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஆண்டி அப்படின்னு ஏஞ்சி போகிறாங்க. சந்தோஷ் பார்த்தீங்கன்னா, இது கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்தது நடக்க வேண்டியது நடந்து தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேவிகா பார்த்தீங்கன்னா, என்னால் உங்ககிட்ட வெளிப்படையாக இதை பற்றி பேச முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சக்திவேல் பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தேவிகா பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை கனகாக்கு கல்யாணம் ஆகி முழுசாக
கல்யாண வாழ்க்கைய வாழ்ந்தா தான் அவளுக்கு வந்து இந்த பிரச்சனை சரியாகும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, "இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன இங்க தங்க சொல்லிடாதீங்க. கண்டிப்பா என்னால தங்க முடியாது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன்?" அப்படின்னு கேட்குறாங்க. "எங்க அம்மா இன்னைக்கு என்ன கோயில்ல பார்த்துருக்காங்க. இன்னைக்கு மட்டும் நான் வீட்டுக்கு போகலன்னா அவங்களுக்கு சந்தேகம் வந்துரும். என்னால கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து என்னால நைட்ல தங்க முடியாது. நான் பகல்ல வேணா ஒரு நாள் வரேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல மாப்பிள நைட்ல தான் சாந்தி முகூர்த்தம் நடத்தணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எங்க அம்மா பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். என்ன வீட்லேருந்து வெளியவே வரவிடாத அளவுக்கு பண்ணிடுவாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திரும்ப திரும்ப தேவிகா பார்த்தீங்கன்னா, "இல்ல மாப்பிள நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆன்ட்டி நான் சொல்றத கேளுங்க. கொஞ்ச நாளைக்கு எனக்கு இந்த விஷயத்துல வந்து நீங்க எதையும் சொல்லாதீங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சக்திவேலும் பார்த்தீங்கன்னா, "அவ சொல்றதெல்லாம் கொஞ்சம் கேளுங்களேன். இன்னும் அவளுக்கு வேற டைவர்ஸ் வேற வரல. அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. நானே ஒரு நல்ல நாளா பார்த்து உங்களுக்கு குறிச்சு குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லி சக்திவேல் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் தேவிகா, "சரி ஓகே. அப்பன்னா சரி." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் பார்த்தீங்கன்னா, "ஆன்ட்டி நான் ஒரு விஷயம் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே! எனக்கு குடுக்குறேன்னு சொன்ன அந்த 10,00,000 எப்ப தருவீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கனகா பார்த்தீங்கன்னா, அவங்க மனசுக்குள்ள நெனைக்கிறாங்க, "இப்போதைக்கு நம்ம காசு குடுக்கக்கூடாது. காசு குடுத்தா கண்டிப்பா அவரு இந்த பக்கம் வரமாட்டாரு. அவருக்கு ஆல்ரெடி இங்க வர ஐடியாவே இல்ல. அதனால நம்ம இப்போ உடனே கேஷ் குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் எவ்வளோ கேஷ் குடுத்தாலும் ஆடிட்டரோட கன்சல்ட்டோட தான் குடுக்கணும். அவரு ஊருக்கு போயிருக்காரு. வர கொஞ்ச நாள் ஆகும். அவர் வந்தோனே நான் அவர்கிட்ட கேட்டுட்டு குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா, "சீக்கிரம் வந்துருவாரா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "வந்துருவாரு கண்டிப்பா. வந்தோனே நான் குடுத்துடுறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "சரி ஆன்ட்டி அப்ப நாங்க இங்கேருந்து கிளம்புறோம்னு" சொல்லி கிளம்புறாங்க. உடனே மாடியிலேருந்து கனகா வந்துட்டு, "ஏய் ஹஸ்பண்ட் நீ எங்க போற? என் கூட தான் இருக்கணும். உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. நீ என் கூட தான் இருக்கணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சந்தோஷ் பார்த்தீங்கன்னா, "இதெல்லாம் நல்லா தெளிவா சொல்லிக் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி சக்திவேல் கிட்ட சொல்றாரு. அப்புறம் மனோஜ் பார்த்தீங்கன்னா, "நான் உனக்காக ஒரு புது ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருக்கேன். அத போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "அப்படியா? அப்ப அதுக்குள்ள ஒரு ஆப்பிள் ஜூஸும் வாங்கி வச்சுடு. நம்ம 2 பேரும் அதுக்குள்ள உட்காந்து குடிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி பாய் நீ போயிட்டு வா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க கிளம்பும்போது தேவிகா பார்த்தீங்கன்னா, "இதுக்கப்புறம் இதுதான் உங்க வீடு. இங்க உங்களுக்காக உங்க ஒய்ஃப் இருக்கா. அத மட்டும் மறந்துடாதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சக்திவேல் பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் மறக்க மாட்டாரு. அதெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நாங்க கூட இருக்கோம்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எல்லாம் நல்லபடியா நடக்கும். நாங்க கிளம்புறோம்னு" சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. விடுகதை: சின்ன பையன் உரசினால் சீறி பாய்வான். அது என்ன? அப்புறம் முத்து, மனோஜ்லாம் வீட்டுக்கு வராங்க. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "கல்யாணம்லாம் எப்படிடா நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்ட கேட்குறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "அந்த கதைய சொல்ல மறந்துட்டேன் பாருங்கப்பா. இவன் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்காக கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தால, அந்த பொண்ணுக்கு தான்ப்பா இன்னைக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்தது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "யாருடா மாப்பிள?" அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு. "அது வந்துப்பா மனோஜ்." அப்படின்னு சொல்றாரு. உடனே மனோஜ், விஜயாலாம் பார்த்தீங்கன்னா திரு திருன்னு முழிக்கிறாங்க. மனோஜ்ல, "அம்மா நான் மாப்பிள்ளை இல்லம்மா, நான் மாப்பிள்ளை இல்லம்மான்னு" சொல்றாங்க. முத்து பார்த்தீங்கன்னா, "ஏன்டா பதர்ற? உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல வந்தேன்டா." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அங்க பூ டெக்கரேஷன் பண்ண போனோம்லப்பா, அங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு சந்தோஷ் வந்திருந்தாரு. அவரு தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜயா பார்த்தீங்கன்னா, "ஏங்க நான் ஒரு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கோயிலுக்கு மனோஜும் வந்திருந்தாங்க. அங்க தான் அந்த பையன் எனக்கு மாப்பிள்ளைய காமிச்சான். அவனுக்கு தோழனா வந்திருந்தாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ரவியும், ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா, "நாங்களும் அந்த வீட்டுக்கு தான் கேட்டரிங்க்கு போயிருந்தோம். ஆனா நாங்க பார்க்கவே இல்லையேடா." அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்ட கேட்குறாரு. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, "நான் ஒரு டீலர பார்க்க போயிட்டு கொஞ்சம் லேட்டா தான்டா அங்க போனேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, "பரவால்ல உங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நல்ல மனசு தான்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, "ஆமா, ஆமா. அவன் ரொம்ப நல்லவன் தான்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "நல்ல வேலைப்பா. இவன்கிட்ட இருந்து அந்த பொண்ணு தப்பிச்சிச்சு. அந்த பொண்ணு அவங்க அம்மாலாம் ரொம்ப நல்லவங்கப்பா. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான். மத்தபடி ரொம்ப நல்ல பொண்ணு. இவன்கிட்ட மட்டும் மாட்டியிருந்தது, அவ்வளோதான் அந்த பொண்ணு கதை." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "நான் ஏன்டா இந்த பொண்ண பார்த்து என் பையனுக்கு கட்டி வைக்க போறேன். என் பையனுக்கு மட்டும் டிவோர்ஸ் கிடைக்கட்டும். அவனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்." அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "இவன் சொத்துக்காக அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சான். எப்படியோ நல்ல வேளை நீ ஒத்துக்கல. உன் புள்ளைக்கு அவ்வளோதானே அறிவு." அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "என்னடா ரோகிணிக்கு குடுக்குற 5,00,000 ரெடி பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லப்பா ரெடி பண்ணிட்டுருக்கேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "எவ்வளோ நாளா தான்டா சொல்லிட்டே இருப்ப?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கோர்ட்டு கேஸுன்னு அலையத விட்டுட்டு சீக்கிரம் ரெடி பண்ணி குட்றா." அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. உடனே விஜயாவும், "இன்னும் 2 நாள்ல நீ 5,00,000 ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்கணும். நான் மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு அடுத்த முகூர்த்தத்திலே உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. நல்ல கோடீஸ்வரி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "இத பாரு விஜயா, இதுக்கப்புறமாவது கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. ஒரு நல்ல பொண்ணா பாரு. இவனை அவ புரிஞ்சுக்கணும், அவள இவன் புரிஞ்சுக்கிற மாரி ஒரு நல்ல பொண்ணா பாரு. நீ சொல்றத பார்த்தா ஒரு பொண்ண தேடி போறா மாரி தெரியல. ஒரு பணக்கார வீட தேடி போறா மாரி இருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "அதில என்னப்பா சந்தேகம்? அம்மா அப்படி தானே பார்ப்பாங்க. அவங்க சொத்த வச்சே தானே ஒரு பொண்ண எப்படின்னு முடிவு பண்ணுவாங்க." அப்படின்னு சொல்றாரு. உடனே ரவியும் பார்த்தீங்கன்னா, "இதுக்கு முன்னாடியே இப்படிதான் பணக்கார பொண்ணா பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரோகிணி அவன் தலையில கட்டி வச்சுங்க." அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "இந்த முறை நான் அந்த மாதிரிலாம் ஏமாற மாட்டேன்டா." அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, "ஆமா, ஆமா ரவி. இந்த முறை ஆன்ட்டி ஏமாற மாட்டாங்க. ஏன்னா ரோகிணி கிட்ட அவங்களுக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவங்க பொண்ண பார்த்தா, அவங்களோட பேங்க் பேலன்ஸ பார்த்து தான் பொண்ணையே கட்டிக் குடுப்பாங்க. நீ வேணா பாரேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லையா ஆன்ட்டி?" அப்படின்னு சிரிக்கிறாங்க. முத்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளும், சுவாரஸ்யங்களும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு குடுங்க. சிறுகதையின் விடை தீக்குச்சி. இத நெறைய பேர் பார்த்தோனே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன்.